அவர் சேனல் ஷாப்பிங் அண்ட் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபார்மசியிலேருந்து ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூ தான். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஜிவிட் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த ஒரு க்ரீமோட ரிவ்யூ தான். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது, ஆக்னே மார்க்ஸ் போகணும் அப்படின்னா இந்த ஒரு க்ரீம் வாங்கலாம். நான் எதுக்காக இந்த ஒரு க்ரீம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நெக்கில் ரொம்ப டார்க்காக திக்காக இருந்தது. ஸோ அதுக்கு நான் சர்ச் பண்ணி நான் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணி பார்த்தேன், க்யூர் ஆகலை. ஸோ தட் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கோஜிக் ஆசிட் வந்து பிரைட்டன் பண்ணும் ஸ்கின்னை, இந்த பிக்மெண்டேஷன் க்யூர் பண்ணுறதுக்கு கோஜிக் ஆசிட், ஆல்ஃபா ஆர்பியூட்டின் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தேன். பட் கோஜிக் ஆசிட் சீரம் என்னோடய ஸ்கின் ட்ரை ஸ்கின் ஆனதுனால கோஜிக் ஆசிட் சீரம் தனியாக யூஸ் பண்ணினா என்னோடய ஸ்கின் ரொம்ப இரிட்டேட் ஆகிருந்தது. ஸோ தட் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஒரு க்ரீம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தேன். இதில் கோஜிக் ஆசிட், ஆல்ஃபா ஆர்பியூட்டின் எல்லாமே இருக்குது, கிளைகாலிக் ஆசிட் கூட இருக்குது கம்மியான பர்சன்டேஜில். ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இது போல் நெக்கில் ரொம்ப டார்க்காக பிக்மெண்டேஷன் இருக்குது, ஃபேஸில் ஆக்னே மார்க்ஸ் இல்லை சன்னால் வந்த பிக்மெண்டேஷன் இதெல்லாம் இருக்குது, அதை க்யூர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த ஒரு க்ரீம் யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு பியூட்டி ப்ராடக்ட் கிடையாது. உங்களுக்கு எங்கெங்கே பிக்மெண்டேஷன் இருக்குதோ அங்கே மட்டும்தான் இந்த ஒரு க்ரீம் அப்ளை பண்ணணும். என்னோட நெக்கில் ரொம்ப டார்க்காக இருந்தது, பட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய நெக்கில் எவ்வளோ டார்க்காக இருந்தது அப்படிங்கிறதுக்கான பிக்சர் நான் இங்கே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிது அப்படிங்கிறதையும் நான் இங்கே பிக்சர் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இது ஒரு மிராக்கிள் க்ரீம் எல்லாம் கிடையாது, ஸ்லோவாக தான் இது ஒர்க் ஆகும், பட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்த ஒரு க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி யூஸ் பண்ணினா நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. இந்த ஒரு க்ரீம் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், பட் கண்டிப்பாக 100% ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஒரு க்ரீமில் இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினாக என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டினாக்சேட், இது வந்து சன்ஸ்க்ரீன்லலாம் கொடுத்துருக்குற ஒரு இன்க்ரீடியண்ட்டு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைகாலிக் ஆசிட் இருக்குது, ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜ் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருந்தாலும். என்னோடது ரொம்பவே ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட் டைபால்மிட்டேட் இருக்குது. கோஜிக் ஆசிட் தனியாக யூஸ் பண்ணினா கூட, சீரம் யூஸ் பண்ணினா என்னோடய ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகிருந்தது. ஸோ தட் நான் அது தனியாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆல்ஃபா ஆர்பியூட்டின் என்னோடய ஸ்கின்னுக்கு மைல்டாக இருந்தது, நான் அதை யூஸ் பண்ணுறேன். பட் கோஜிக் ஆசிட் வந்து தனியாக யூஸ் பண்ணியிருக்கிறேன், பட் இரிட்டேட் ஆச்சு, அதனால் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதில் கோஜிக் ஆசிட் இருக்குது. இன்னும் கிரேப் சீட் ஆயில் இருக்குது, ஆர்பியூட்டின் இருக்குது, மல்பரி எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஆலண்டாயின் ஜெல், இந்த மாதிரி. ஸோ இந்த க்ரீமில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கானதும் மெலனின் பிக்மெண்ட்டை வந்து கம்மி பண்ணி உங்கள் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு க்ரீம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த க்ரீம் நைட் டைமில் தான் யூஸ் பண்ணணும். நைட் டைமில் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வெளியே போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீனை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த ஒரு க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணணும். மட்டும் இல்லை, இது ஒரு மெடிசன். உங்களுக்கு எங்கெங்கே பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இது ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் கிடையாது, இல்லைனா ஒரு பியூட்டி ப்ராடக்ட்டும் கிடையாது. இது உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது ஸ்கின்னில், அதை க்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இன்னொன்று வந்து இதில் ஆர்பியூட்டின் இருக்கிறதுனால எப்போவுமே ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ஆல்ஃபா ஆர்பியூட்டின் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதில் ஆர்பியூட்டின் இருக்குது இல்லையா, ஸோ தட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க இல்லை ஃபீட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு க்ரீம் உங்களுக்கு வேண்டாம். சேஃப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பட் ஆர்பியூட்டின் இருக்கிறதுனால நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்.
ஸோ வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ண வேண்டாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு இது போல் பிக்மெண்டேஷன் இருக்குது, அதை க்யூர் பண்ணணும், வேறு என்னென்னமோ ட்ரை பண்ணிங்க க்யூர் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இது சேஃப் டு யூஸ். இந்த ஒரு க்ரீம் வந்து சேஃப் டு யூஸ். பட் இது லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் உங்கள் பிக்மெண்டேஷன் வந்து க்யூர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த ஒரு க்ரீம் ஸ்டாப் பண்ணிடணும். இன்னொரு விஷயம், நான் இந்த ஒரு க்ரீம் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் இந்த ஒரு க்ரீம் எப்படி யூஸ் பண்ணினேன், எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நைட் டைம் மட்டும்தான் இந்த ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுவேன். நைட் டைம் கிளென்சர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஒரு க்ரீம் வந்து அப்ளை பண்ணுவேன். எங்கெங்கே பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே மட்டும்தான் இந்த க்ரீம் அப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி விட்டுட்டு அதுக்கு மேலே நான் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டு சீல் பண்ணிடுவேன். அவ்வளோதான். நான் இந்த ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுற அன்னைக்கு வேறு எந்த சீரமும் நைட் ஸ்கின் கேரில் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ரெட்டினால், விட்டமின் சி, எந்த ஒரு க்ரீமும் எந்த ஒரு சீரமும் யூஸ் பண்ணுறதில்ல. ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு க்ரீம் அப்ளை பண்ணி ஒரு 2-3-5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு சீல் பண்ணி முடிச்சிடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் பிக்மெண்டேஷனை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு க்ரீம் ஹெல்ப் பண்ணும். பட் இன்னொரு விஷயம், இது வந்து ஃபேர்னஸ் க்ரீம் கிடையாது. இது உங்கள் ஸ்கின்னை கண்டிப்பாக பிரைட்டன் பண்ணும். பட் இதை வந்து லாங் டேர்முக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் பிக்மெண்டேஷன் க்யூர் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிடணும். இனி இந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சியெலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி இந்த க்ரீமோட ரேட் அப்படி சொல்லி ஆகணும். 15 grams ஆஃப் ப்ராடக்ட் 425 rupees. பட் எனக்கு அமேசான் ஆஃபரில் கம்மியான ப்ரைஸில் தான் நான் வாங்கியிருந்தேன். 300 and something rupeesல வாங்கியிருந்தேன். பட் நல்ல ரிசல்ட். நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்க இல்லையா, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், நான் இவ்வளோ காலி பண்ணிட்டேன். இப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட்டு இது இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். பட் இப்போது நான் ரொம்ப இது பண்ணிட்டேன், காலி பண்ணிட்டனால வராது. ஸோ நம்ம இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். இதோட கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காட்டுறேன். திக்கான ஒரு க்ரீம், பட் ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. ரொம்ப மைல்டான ஒரு க்ரீம், எந்த இரிட்டேஷன் எதுவுமே கொடுக்காது. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டிலான ஒரு க்ரீம். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்படி ஜஸ்ட் இப்படி பண்ணால் போதும். ரொம்ப போட்டு தேய்க்காமல் ஜஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு எங்கே பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே இது போல் அப்ளை பண்ணிவிட்டு இனி ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு சீல் பண்ணிடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நைட் டைமில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து மெலாஸ்மாவையெல்லாம் க்யூர் பண்ணாது. பட் ஒரு ஆக்னி வந்துட்டு போன மார்க்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு சன் டேன்னால் ஒரு பிக்மெண்டேஷன் இருக்குது, அந்த மாதிரி இஷ்யூஸ், இல்லை எனக்கு நெக்கில் கூட ரொம்ப டார்க்காக இருந்தது, அதுவும் இது க்யூர் பண்ணுச்சு. பட் ஓவர் நைட்டில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணணும். ஸோ இந்த க்ரீம் வந்து டெய்லி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, புதுசாக மைல்டாக தான் இருக்குது இந்த க்ரீம். பட் இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ண வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸில் யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி யூஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு விட்டுருங்க. இன்றைக்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது போல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்கின் லைட்னிங் க்ரீம். லைட்னிங் இன் த சென்ஸ் பிக்மெண்டேஷனுக்கு மட்டும்தான். இன்னொரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, யாராவது சொல்லிட்டாங்க ஸ்கின்னை ரொம்ப பிரைட்டன் பண்ணும், ஏதோ ஒரு க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு, எதுவும் தெரியாமல் இப்போல்லாம் நிறைய ஸ்டீராய்ட்ஸ் இருக்கிற க்ரீம்ஸ் வருது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்கின்னை வந்து நீங்கள் ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. ரொம்ப ஒயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஸ்கின்னு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும். யங் ஏஜில் நான் கூட ஸ்கூலில் படிக்கும்போது இல்லை காலேஜில் படிக்கும்போது கூட அந்த தாட்டு தான் இருந்தது.
அப்போ சன்ஸ்க்ரீன் எதுவும் கிடையாது, சன்னில் ரொம்ப அலைஞ்சு ரொம்ப டார்க்காக தான் இருப்போம் அந்த டைம்லலாம். பட் அப்புறம் நம்ம கேர் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம கொஞ்சம் ஸ்கின்னில் கலர் வரும். பட் கலருக்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற ஸ்கின்னை நீங்கள் நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்ல பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க. விட்டமின் சி இருக்கிற நெல்லிக்காய் இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிட்டு ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறீங்க, நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் கலருக்கு ஏற்றது மாதிரி ட்ரெஸ் சூஸ் பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸோட கலர் சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி கலர்ஸில் ட்ரெஸ் இல்லாமல் சட்டிலான ஒரு கலர்ஸ் உங்கள் ஸ்கின் டோனுக்கு எது உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்றது போல் கொஞ்சம் நல்லா ப்ளசண்ட்டாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக இருந்தாலே நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பீங்க. அது கலராக இருந்தால் தான் அழகு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஸ்கின்னை ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, தெரியாமல் இந்த ஸ்டீராய்டு இருக்கிறது மாதிரியான க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டா ஸ்கின்னை ரொம்ப லைட்டன் பண்ணி தின் பண்ணி விட்டுறது. அது ரொம்ப டேஞ்சர். அதனால என்னென்னமோ ஸ்கின் இஷ்யூஸ் வருது. ஸோ கண்ட க்ரீமும் தெரியாமல் எதுவும் எடுத்து போடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஸ்கின்னில் வந்ததுன்னா எதனால் வருது அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசித்து, ரொம்ப ஆயிலி, டீப் ஃப்ரைடு இல்லை ஜங்காக சாப்பிடாமல் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு உங்கள் உடம்ப நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்னு ரொம்ப அழகாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அதுவே அழகாக இருக்கும். ரொம்ப பிரைட்டனாக இருந்தால் தான், ரொம்ப ஒயிட்டாக இருந்தால் தான். ஆக்சுவலி இந்தியன்ஸ் வந்து ஒயிட்டே கிடையாது. இந்தியன்ஸோட கலரு அது ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஸோ நீங்கள் அப்படி இருந்தால் தான் ரொம்ப அழகு அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். உங்கள் ஸ்கின் டோனே கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்றது மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்றது போல் ட்ரெஸ் பண்ணுங்கள். நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா இருங்க. அப்போது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு இந்த க்ரீமோட ரிவ்யூ, பட் இருந்தாலும் 1-2 டிப் வந்து சொன்னது அவ்வளோதான். ஸோ உங்களை நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுங்கள். செல்ஃப் லவ் ரொம்பவே முக்கியம். அது இருந்ததுன்னா நம்மளையே அழகுபடுத்துவோம், ப்ரெசன்டபுளாக காட்டுவோம். அது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது ரொம்ப இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொருத்தங்களை பார்த்து காப்பி பண்ணி அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படி யோசிக்கவே வேண்டாம். நமக்கு எது வரும், நமக்கு எது போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுபோல் நமக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைலை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அது மிச்சவங்க பார்க்கும்போது அழகாக இருக்கே அப்படின்னு அவங்க சொல்ல வேண்டாம், நினச்சா போதும். அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் நம்மளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த க்ரீம் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்குங்க. ரொம்ப நல்ல க்ரீம். பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வாங்குங்க. நான் சொன்னது போல் யூஸ் பண்ணுங்க. ஓகே இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்பவே தேங்க்யூ. உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்றது போல் நானும் வீடியோஸ் மேக் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.